தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தவில்லை. அதிமுகவை உடைப்பதில்தான் கவனம் செலுத்துகிறது. அதிமுகவின் மூத்த தலைவர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள் மற்றும் கட்சியில் ஓரங்கட்டி வைக்கப்பட்டவர்கள், கட்சியில் முதுமை அடைந்தவர்கள் என்று பலதரப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு பணத்தை கொடுத்து தன் பக்கம் இழுத்து வருகிறது. 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் என்று அந்த அதிமுக கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு பணத்தை கொடுத்து தன் பக்கம் இழுத்து வருகிறது. அவர்கள் அதிமுகவால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அல்லது அதிமுகவில் இனிமேல் எதிர்காலம் இல்லை என்று பிரெயின் வாஷ் செய்யப்பட்டவர்கள். அதிமுகவில் இனிமேல் இருந்தால் தங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. அதிமுக தற்போது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. வருங்காலத்தில் அதிமுக 4வது, 5வது இடத்துக்கு தான் தள்ளப்படும். இரட்டை இலை சின்னத்துக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது. இனிமேல் அடுத்த சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் 5% வாக்குகள் கூட அதிமுகவுக்கு கிடைக்காது என்று அதிமுக தொண்டர்கள் பிரெயின் வாஷ் செய்யப்படுகின்றனர். மேலும் பணத்தாசை காட்டி அவர்களை வீழ்த்துகின்றனர். இந்த பணியினை ஆதவ் அர்ஜுனா செய்கிறார். ஆதவ் அர்ஜுனா அதிமுக மூத்த தலைவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து அவர்களை கட்சியில் இணைத்து வருகிறார். தேர்தல் முடிந்துவிட்டது, நம்மளை ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க, நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகம் கொடுப்போம் அப்படிங்கிற வேலையை விட்டுட்டு அதிமுகவை உடைக்கிற வேலையை, கரைக்கிற வேலையை தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செஞ்சிட்டு இருக்கு. நாட்டில் மக்கள் பிரச்சனைகள் பல இருக்குது. தினந்தோறும் கொலை, களவு, கற்பழிப்பு, வழிப்பறி, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, போதைப்பொருள் விற்பனை அப்படின்னு தமிழ்நாடே அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காப்புல, எப்போ வாயை திறப்பாப்புலன்னு தெரியல. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல் இன்னைக்கு அதிமுகவை உடைக்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க.